ஹலோ ஆல், நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஏற்கனவே நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ இது வந்து ஏற்கனவே ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் தான். டிவைடிங் ₹742 into 2 parts in the ratio of 5:9 will give the 2 parts as என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிவைட் பண்ணுறாங்க. எது அப்படின்னா 742வை 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. பிரிக்கிறப்ப அதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:9. இதை 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. அதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:9 கொடுத்துருக்காங்க. அப்படி பிரிக்கிறப்ப ரேஷியோ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 742 வந்து 2 பகுதியாக பிரியுதுல, அது வந்து அதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா 742வை ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. அதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, பார்ப்போமா சம்ம. 742 வந்து 5:9 பிரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ரேஷியோவிலேருந்து நம்ம வெளியே எடுக்கிறப்ப எப்படி எடுக்கணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். இப்போ 5வை ரேஷியோலேருந்து வெளியே எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று 5xன்னு எடுக்கணும், இல்லையா 5a, இல்லையா 5y, ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ரேஷியோலேருந்து இது வெளியே வரப்ப அதோட 5ஓட மடங்காக இருக்கும். இப்போ 9 ரேஷியோலேருந்து வெளியே வருது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா 9ஓட மடங்காக இருக்கும். அப்படி மடங்கை சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் அதை சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அது கூட வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ இது கூட என்ன கான்ஸ்டன்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே கான்ஸ்டன்ட் தான் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5 வந்து வெளியே வரப்போ இதில் வரும் அப்படின்னா ரேஷியோலேருந்து வெளியே வரப்போ 5 × x மாறும். 9 வந்து ரேஷியோலேருந்து வெளியே வரப்போ என்னவாகும்னா 9x மாறும். அப்போ இந்த 742 தான் நம்ம இப்படி பிரிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ 5xையும் 9xையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? மறுபடியும் இந்த 742 கிடைச்சிரும். அப்போ 5x + 9x வந்து என்ன வரும் அப்படின்னா 742 கிடைக்கும். இப்போ இப்போ 2 கான்ஸ்டன்ட் கூட இருக்கப்போ இது எப்படி கூட்டணும் அப்படின்னா 5x 9xன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் அப்படியே போட்டுணும். 5யும் 9யும் கூட்டினா என்ன வரும்? 14 வருமா? அப்போ 5x 9xையும் கூட்டினா 14x வரும். 742 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து 14x, இந்த 14ம் எக்ஸும் எதில் இருக்குது அப்படின்னா பெருக்கல்ல இருக்குது. இப்போ 14x இருக்குது அப்படின்னா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 14 பெருக்கல் எக்ஸ். அப்போ இது பெருக்கல்ல இருக்கா? பெருக்கல்ல இருக்க ஒன்று நம்ம கீழே கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், வகுத்தல்ல மாறும். இப்போ ஒருவேளை இந்த சைடு வகுத்தல் இருந்ததுன்னா இந்த சைடு வரப்போ பெருக்கல்ல மாறும். இப்போ எப்படின்னா 14x இது வந்து பெருக்கல்ல இருக்கா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ என்னவா ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ மேலே வந்து ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 இந்த 14 வந்து இந்த சைடு வரப்போ என்ன ஆகும்னா வகுத்தலில் வந்துடும். ஒருவேளை எக்ஸ் வகுத்தல் 5 ஈக்குவல் டு 14 இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வகுத்தலில் இருக்கா, வகுத்தல் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ என்ன ஆகும்னா இது வகுத்தலில் இருக்குது. இந்த 5 இங்கே வரப்போ பெருக்கல்ல வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 14 பெருக்கல் 5. இங்கே பெருக்கல்ல இருந்தால் இந்த சைடு வரப்போ வகுத்தல்லையும், இந்த சைடு வகுத்தல்ல இருந்ததுன்னா இந்த சைடு வரப்போ என்ன வரும்னா பெருக்கல்ல வரணும். அப்போ 14 எக்ஸ் பெருக்கல்ல இருக்கா, அப்போ இந்த எக்ஸ் கிட்ட இருக்க இந்த 14 வந்து வலது பக்கம் வரப்போ என்ன வரும்னா வகுத்தல்ல வரும். அப்போ 14 வந்து வகுத்தல்ல கீழே கொண்டு வந்துடலாமா? முதல்ல இது ரெண்டையும் 2வது வாய்ப்பாடால் அடி கொடுக்குறேன். அடுத்து வந்து என்னென்னா 7வது வாய்ப்பால் அடி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கும்னா 53. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவையா? கிடையாது. நம்மளுக்கு அந்த 2 பார்ட்டோட மதிப்பு தான் தேவை. 2 பார்ட்னா என்ன? 5x 9x. அப்போ நம்மளுக்கு தேவையான மதிப்பு என்ன? 5xம் 9xம். சரி, ஃபஸ்ட்டு 5x கண்டுபிடிப்போமா? 5xனா என்ன? 5. எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 53. இப்போ 5 பெருக்கல் 53. இப்போ 2 பெருக்குனா 265 வரும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 9xா? அப்போ 9x எப்படி எழுதலாம்? 9 பெருக்கல் எக்ஸோட மதிப்பு என்ன? 53. 53 9 பெருக்கல் 53 477. அப்போ 5xோட மதிப்பு நம்மளுக்கு இப்போ என்ன தெரிஞ்சுட்டு 265. 9xோட மதிப்பு 477. அப்போ இந்த 742 வந்து எப்படி பிரியுது அப்படின்னா 265ஆவும் 477ஆவும் பிரியுது. சரியா? அப்போ டிவைடிங் 742 கொடுத்துருக்காங்களா, இது நம்ம டிவைட் பண்ணுறப்ப 2 பார்ட் கிடைக்குது. அதோட மதிப்பு என்ன அப்படின்னா 265 477. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கில் பார்க்கலாம். பாய்.